ஸ்டாலினுக்கு ஆறுதல், விஜய்க்கு வாழ்த்து. கமல் டபுள் ரோலில் கலக்கிறாரேன்னு கலாய்க்கும் நியூஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 2026 வாக்கு எண்ணும் பணிகள் மிகவும் பரபரப்பாக நடைபெற்று வரும் நிலையில் எந்த கட்சிக்கும் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அப்படி இருக்கையில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் தாவேக முன்னிலை வகித்து வரும் நிலையில் தாவேக தலைமையிலான ஆட்சிதான் தமிழ்நாட்டில் என்று கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. பலரும் தாவேகவுக்கும் விஜய்க்கும் வாழ்த்து தெரிவித்து வரும் நிலையில் திமுகவுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்த மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் முதலமைச்சர் ஸ்டாலினின் தோல்விக்கும் விஜயின் வெற்றிக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதாவது ஜனநாயக அரசியலில் தேர்தல் ஒரு அங்கம்தான். அருமை நண்பர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வெற்றியில் ஆர்ப்பரிப்பவரும் அல்ல, தோல்வியில் துவள்பவரும் அல்ல. மீண்டும் போராடுவார், மீண்டும் வெல்வார் என்றும் பதிவிட்டுள்ளார். இவரது இந்த பதிவானது பலரது கவனத்தை ஈர்த்தது. அதேபோல தங்களுடைய முதல் தேர்தலிலேயே மக்களுடைய நம்பிக்கையை பெற்று பெருவெற்றி பெற்றிருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கும் அவரது கட்சியினருக்கும் என்னுடைய பாராட்டுகள், மக்கள் பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டுள்ளார். இவரது இந்த பதிவை பார்த்த ரசிகர்கள் மற்றும் நெட்டிசன்கள் பலரும் கமலஹாசன் ஒரு பக்கம் ஸ்டாலினுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறார், மறுபுறம் விஜய்க்கு வாழ்த்தும் தெரிவிக்கிறாரே, டபுள் ரோலில் கலக்கிறாரே என்று கமலஹாசனை கலாய்த்து வருகிறார்கள். அதே நேரத்தில் கமலஹாசன் சரியான அரசியல் மாண்புடன் நடந்திருக்கிறார், அவை சிலருக்கு புரியாது என்று பதிலளித்து வருகிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.